சாக் சார் வந்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பேசுனது ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு. அவர் வந்து சன் டிவிக்கும் சன் பிக்சர்ஸுக்கும் எப்படி உழைத்தார், தமிழ் சினிமாவில் நிறையா தயாரிப்பாளர்களுக்கும் நிறைய விநியோகஸ்தர்களுக்கும் நிறைய எக்ஸிபிட்டர்ஸ்க்கும் அவரோட பணி எப்படி இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இடையில் ஒரு சின்ன தடங்கள், மறுபடியும் புது பொலிவோட இந்த சாரலதா படத்தில் காலடி எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கு தமிழ் சினிமா சார்பாக ஒரு பெரிய ரெட் கார்பெட் விரிக்கணும். அவரும் அவருடைய நண்பர் ஐயப்பனும் இந்த படத்து சாரலதா மாதிரி ஒட்டி பிறக்காத இரட்டை குழந்தைகள் தான். அவர்களோட அந்த காம்பினேஷன் தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த சாரலதா ட்ரெய்லர் அண்ட் சாங் பார்க்கும்போது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றி. பொதுவாக ஹாரர் ஃபிலிம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு நிறைய எஃபர்ட் எடுக்கணும். ஏன்னா டைலாகை விட விஷுவல் தான் அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேயும் வந்து ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் ஒரு சிஜி வச்சு ஒரு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கஷ்டம். முதல் படத்திலே நிறைய கஷ்டங்களை சுமந்து இந்த படத்தை தயாரித்த சாக் சார் அவர்களுக்கும் பொன்குமரன் டீம் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக எதிர்பார்ப்பு உள்ள படங்களில் ஒன்று சாரலதா. இங்கே டெய்லரும் சாங்ஸை பார்த்தா மனசுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மனசுக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருக்குது. படம் பார்க்கணும் ஒரு ஆவலை தூண்டி இருக்கு டெய்லரும் சாங்ஸும். கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும். இன்னைக்கு பிரியாமணிக்கு தான் அந்த அந்தஸ்து இருக்குன்னு நினைக்கிறேன். கிராமத்து படம் நடிப்பாங்க, மாடர்ன் கிராமம் நடிப்பாங்க. இதில் கலக்கியிருக்காங்க. சாக்ஸா சொன்னார் இந்த படத்துக்கும் தேசிய அவார்டு கிடைக்கும்னா. இந்த படத்துக்கு 2 அவார்டு கிடைக்கும் நினைக்கிறேன். தேசிய அவார்டு ஒட்டி கொடுப்பான்னு நினைக்கிறேன் சேர்த்து. அப்புறம் சாக் சார் பேசினார். சாக் சார் இப்போ முழுக்க சினிமாவை நம்பி இருக்கார். இப்போ சினிமாவை நம்பி உள்ள இறங்கியிருக்காரு. இப்போ உங்களுக்கு சினிமா தான் நண்பன். சினிமா உங்களுக்கு கை கொடுக்கும். சினிமா உங்களை கைவிடாது. கண்டிப்பாக இதில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. தொடர்ந்து பல படங்களில் தயாரித்து தொடர்ந்து வெற்றி கொடுப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு நல்ல மனுஷங்க தெரிஞ்சது சின்ன தயாரிப்பாளருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மோட்டிவோட ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த சேனலுக்கு எல்லாரோட கரகோஷத்தோட நம்ம வரவேற்கிறோம் சார். நன்றி, வணக்கம். ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப பிரமாதமாக இருந்தது, த்ரில்லிங். அண்ட் செகண்ட் டைம் பார்த்தப்போ அதனுடைய இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருந்தது. ஒரு த்ரில்லரில் எவ்வளோ சாங்களுடைய பொட்டென்ஷியல் இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த சாங்கும் ஒரு அற்புதமான வார்த்தை வரிகளில் ரொம்ப கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது. ரொம்ப ஒரு சிறப்பான படமாக தான் கண்டிப்பாக அமையும். பிரியமணி மேடத்தை பற்றி சொல்ல வேண்டாம். எங்களுடைய மலையாள படம் கிராண்ட் மாஸ்டரில் கலக்கியிருந்தாங்க. அண்ட் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச அந்த படத்துலேருந்து இப்போது தமிழில் திருப்பி ஒரு பெரிய படத்தில் அவங்க நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சார்லதா ஒரு கம்ப்ளீட்லி பிரியாமணிமனுடைய படம். டபுள் ஆக்ஷனில் ஒரு டபுள் நேஷ்னல் அவார்டு சொன்ன மாதிரி சூப்பராக கலக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தாலே அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் இருக்குது. இந்த படத்தை தயாரித்து வெளியிடும் சாக் சார் அவர்களுக்கும் குளோபல் ஸ்டுடியோஸ் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே பேச போகிறாங்க. சாக் சாரை பற்றி நான் சொல்ல வேண்டாம். தமிழ் சினிமாவில் நம்பி வந்திருக்காரு அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காரு. அவர் எப்போவுமே தமிழ் சினிமாவில் தான் இருக்கார். தமிழ் சினிமா அவருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சோ அந்த அளவு தமிழ் சினிமா இப்போ சப்போர்ட் பண்ண போகிறார். அவர் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான அங்கமாக சாக் சாரும் இருப்பார். ஏன்னா இப்போ சேனல்லாம் சொன்ன அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சு.
நிறைய காம்படிஷன் வரணும்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில், பர்டிகுலராக சேட்டலைட் ரைட்டுக்கு. ஏன்னா தமிழ் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ரெவென்யூ அங்கமாக தியேட்டருக்கு அடுத்து சேட்டலைட் ரைட் தான் இருக்குது. அந்த ரைட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறோன்னா, நாங்கள் இந்தி சினிமாவில் இருக்கு தான் நான் சொல்கிறேன். 5 வருடங்களுக்கு மட்டுமே போகக்கூடிய ஒரு படத்தினுடைய ரைட் இன்றைக்கு இந்தி சினிமாவில் 40 கோடி ரூபாய் எடுக்கிற படத்துக்கு 30 கோடி ரூபாய் 40 கோடி ரூபாய்க்கு சேட்டலைட் ரைட் மட்டுமே போகுது 5 வருஷத்துக்கு. ஆனால் தமிழ் சினிமாவில் நம்மளுக்கு சேட்டலைட் ரைட்டுடைய விலை அண்ட் அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இத்தனைக்கும் பர்பச்சுவல் ரைட் கொடுக்கும்போதும் அதனுடைய ரைட்ஸ் விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு இதில் காம்படிஷன் நிறைய வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனால் தான் தமிழ் ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீரிஸ்கிங் சொல்லுவாங்க. பிஸ்னஸில் கொஞ்சம் கம்மியான ரிஸ்க்காக படத்தை பண்ண முடியும் தமிழ் சினிமாவில். அதுக்கான ஒரு வாய்ப்பாக சாக்ஸ் சாருடைய ஒரு சேனல் அமையணும்னு நான் வாழ்த்துறேன். ஏன்னா அது எல்லா சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கும் சாக்ஸ் சேட்டலைட் ரைட் மட்டுமே ஒரு நல்ல தொகை வரும்போது கண்டிப்பாக அவங்களுடைய பிஸ்னஸ் ஒரு ரிஸ்க் இல்லாமல் நல்ல திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வர ஒரு வாய்ப்பாக அமையும். அண்ட் குளோபல் ஸ்டுடியோஸ் இந்த படத்து மூலமாக ஒரு நல்ல தமிழ் திரைப்படத்தை தமிழ் சினிமா கொண்டு வந்திருக்காங்க. பொன்குமரன் ஃபென்டாஸ்டிக் ஜாப். அந்த சிஜி ஒர்க்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது ஒரு சிறந்த திரைப்படமாக வரப்போகுது. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், நாங்கள் ஒரு 31st ஒரு படம் ரிலீஸ் பண்ண பிளான் வச்சுருக்கோம். 7ஆம் தேதி வந்துடாதீங்க, ஏன்னா இவ்வளோ ஒரு பிரமாதமான படம் கொண்டு வரீங்க. 14ஆம் தேதி இப்படி வாங்க, கொஞ்சம் காம்படிஷனை கம்மி பண்ணிக்கலாம். தேங்க்யூ, நன்றி.